ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷனில் இருந்தால் அவங்க அம்மா ஃபேமிலி பற்றி தான் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமினாவோட ஒன் ஷாட் தான். ஷீ ஸ்டில் மை ஹார்ட். ஆக்சுவலி நம்ம ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சுல்ல. இது ரிக்வஸ்ட் ஒன் ஷாட் தான், கேட்டு 3 மாதம் இருக்கும். ஆனால் நான் தான் இப்போ கொடுக்குறேன். ஸோ டிலே பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. எஃப்எஃப் கேட்ட செல்லக்குடிக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேயா? அண்ட் நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒர்க்கு பிஸி அப்படின்னு போயிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டினியூ எஃப்எஃபே நான் ஒழுங்காக கொடுக்கல, ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுத்தேன். அதனால் ஒன் ஷாட்டுக்கெல்லாம் சுத்தமாக டைமே இல்லை. இப்போ நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்றதுனால சில ஒன் ஷாட்ஸ்லாம் அப்படியே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ எஃப்எஃபையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேயா? அண்ட் ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸான மாஸான மாஃபியாவுக்கும் ஒரு அழகான முஸ்லீம் கேர்ளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இமேஜினேஷன் ஸ்டோரியோட இமேஜின் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் நைட் டைமு ஒரு 10-10:30 மணி இருக்கும். உங்களோட காலேஜில் உங்களை வெளியே எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல், லைக் ட்ரிப் மாதிரி. ஸோ இப்போது எல்லோரையும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க ஏரியாவில் வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போது உங்களோட ஏரியாலையும் உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே இறக்கி விடுறாங்க. நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே பஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்கிறீங்க. அவங்களும் உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து பஸ் மூவ் ஆகுது. இப்போ கையில் பேக்கோட அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறீங்க. ஆக்சுவலி இங்கே இப்போ ஒரு ஃபுல் ஃபர்தாவில் இருக்கிறீங்க. ஐஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது தூரத்தில் யாரோ அடிபட்டு படுத்துருக்குறாங்க. லைக் ஆக்சிடெண்ட் போல். அவங்கள சுற்றி நிறைய பிளட் லாஸாக இருக்குது. அவங்க அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை. அண்டு ஒரு மனுஷங்க கூட நடமாட்டம் இல்லை. ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ கடந்து உங்கள் மொபைலை எடுத்து அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே தூரமாகவே நின்று பார்த்துட்ருக்குறீங்க. பக்கத்தில் போகவும் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டதும் கடன்னு நீங்களும் கிட்ட போகிறீங்க. இப்போ ஆம்புலன்ஸ்லேருந்து ஸ்ட்ரெச்சரோடு இறங்கின 2 பேர் உங்களை பார்த்துட்டு, அம்மா யார் நீங்கள் தான் கால் பண்ணிங்களா? ஆமாம், நான் தான் கால் பண்ணேன். இவர் யார், உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் போல். நான் தூரமாக வந்துட்டுருக்கும்போது இங்கே அடிபட்டு இருந்தாங்க, அதான் கால் பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க டக்குன்னு ஸ்ட்ரெச்சரில் அவங்கள தூக்கி வந்து இது எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி படன்னு ஆகிட்டு அங்கே நின்றுட்டுருக்குறீங்க. பிகாஸ் இந்த மாதிரி ரத்தம், ஆக்சிடெண்ட்டு, காயம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே உதற ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட். உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. நீங்கள் அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்குது. இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் பயம் ஆகுது. ஸோ டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு கடன்னு வீட்டுக்கு நடந்து போயிடுறீங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிருக்கு. உங்கள் அம்மா உங்களை பார்த்ததும், ஏய் என்னடி வந்துட்டியா அப்படின்ட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டு உங்கள் பேகை வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் அப்படியே நடுங்கி போய் நின்றுட்டுருக்குறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அம்மா உங்களை நோட் பண்ணிவிட்டு, பையன் என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, என்னடி? அம்மா, வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். ஐயோ, இதுக்கு தான் பயந்து போயிருக்கிறியா? சரி ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு தண்ணி தராங்க. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து உங்களை காம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் காம் ஆகிட்டு உங்கள் அம்மா மடியிலே படுத்துக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களுடைய ஹெட்டை வந்து டேப் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே அந்த டே போக நெக்ஸ்ட் டே உங்களுக்கு லீவ் தான். ஸோ உங்களுடைய லீவ் எல்லாம் நார்மலாக உங்களுக்கு எப்பவும் போகிற மாதிரி போகுது. அண்ட் தென் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஒரு 2-3 டேஸ் அப்படியே போகுது. கேஷுவலி உங்களுடைய டே டு டே ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே போய்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜிம்மனோட மென்ஷனில் பயங்கர கோவத்தில் ஜிம்மன் உட்காந்துட்ருக்கிறான். அங்கே அவன் உட்காந்துருக்கிறத பார்த்து சுற்றி எல்லாருமே பயந்து போய் இருக்கிறாங்க. தென் 2 பேர் அப்படியே கிட்ட ஓடி வந்துட்டு, பாஸ் அவன் தப்பிச்சு போயிட்டானாம் பாஸ், இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கி சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜிம்மன் பயங்கர கோவத்தில் அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஷை அப்படியே தூக்கி அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த நியூஸ் சொன்னவனுக்கு தலை போயிருக்கோம். அவன் லைட்டாக நகர்ந்ததுனால அது போய் டோரில் பட்டு தெரிச்சு கீழே விழுகுது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே கட்டுப்பாயிட்டு, இது சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா? இன்னும் ஒரு நாளுக்குள்ளே அவனை கண்டுபிடிக்கல, இங்கே இருக்கிற எவனுமே உயிரோடு போக முடியாது அப்படின்னு ரொம்ப கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவன் ரொம்ப பயந்து அப்படியே கல் பண்ணிவிட்டு,
பாஸ், அ அவன் எங்க போனா, என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. ஆனா விசாரிச்ச வரைக்கும் அன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அத தாண்டி வேற எதையோ கண்டுபிடிக்க முடியல பாஸ். எது? பொண்ணா? அதுவும் அந்த நைட்லயா? அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தவன், உங்கள தூக்கிட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டுர்றான். ஸோ அங்க இருக்கிற எல்லாருமே கடகடன்னு ஓடி அங்க வந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ நீங்க இந்த பக்கம் காலேஜ் முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே அப்படியே வெளிய நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்ததுக்கப்புறமா நீங்க மட்டும் தனியா ஒரு பஸ் ஸ்டாப்க்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேப்ல தான் உங்கள தூக்கிருவாங்க. இப்போ ஜிம்மனோட மைண்ட் என்னன்னா, இங்க அந்த அர்த்தராத்திரியில நீங்க மட்டும் வெளிய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவன பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அல்லது அவன் உங்கள கான்டாக்ட் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ, நீங்க ஏதோ ஒரு விதத்தில சம்மந்தப்பட்டுருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, உங்கள வந்து தூக்கிட்டு வர சொல்லியிருப்பான். நீங்க யாருன்னே தெரியாம உங்க மேல செம்ம காண்டுல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். ஸோ, இந்த பக்கம் உங்கள வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்க மயங்கிட்டீங்க. ரொம்ப பயந்து போயிட்டீங்க. ஸோ, மயங்கி அப்படியே கார்ல ஒரு ஓரமா கிடக்குறீங்க. இப்போ 2 பேர் மட்டும் கார்லேருந்து கீழ இறங்கி ஜிமின் கிட்ட வேக வேகமா வந்துட்டு, "அப் பாஸ், அந்த பொண்ண நாங்க தூக்கிட்டோம்." அப்படின்றாங்க. ஸோ, ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டு உங்கள பார்க்கலான்னு வரும்போது, கரெக்ட்டா அவனுக்கு ஒரு ஃபோன் கால். ஸோ, ஃபோன் எடுத்து பார்த்தா, அதில ஜிமினோட அப்பா கால் பண்றாங்க. ஸோ, அவனால அந்த கால வந்து மிஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா பேசியே ஆகணும். ஸோ, அப்படியே யோசிச்சவன், "சரி, அவள உள்ள ரூம்ல போய் கட்டி போடு. நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கால பிக் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ, இந்த பக்கம் எல்லாருமா சேர்ந்து உங்கள அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல ஒரு சேர்ல உட்கார வச்சு, உங்க கை, கால் எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போகுது. அவன் ஒரு முக்கியமான வேலையா அப்படியே அவசர அவசரமா வெளிய போயிடுறான். நீங்க இருக்கிறதே மறந்து. ஸோ, அப்படியே டைம் ஸ்கிப் ஆக, அந்த டே எண்ட் ஆக போற நேரத்தில நீங்க பொறுமையா கண்ணு முழிக்கிறீங்க. ஸோ, உங்களுக்கு ரொம்ப கேரா இருக்குது. நீங்க கண்ண முழிக்க முடியாம அப்படியே முழிச்சு பார்க்கும்போது, உங்க முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு பிட்ச் பிளாக்கா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருந்தா ரொம்ப பயமாயிடும். நீங்க ரொம்ப பயப்படுவீங்க. சாதாரணமாவே நீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஒரு பொண்ணு. ஸோ, ரொம்ப பயப்படுறீங்க. டார்க் ஒரு பிளாக் ரூம்ல வந்து நீங்க இருக்கிறீங்க இப்போ. ஸோ, ரொம்ப பயமா இருக்கு. இப்போ கை காலெல்லாம் அசைச்சு பார்க்குறீங்க. நல்லா கட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு சேர்ல இருக்கீங்க. அண்ட் தென் உங்க கை கால்லாம் கட்டி போட்டிருக்கு. நீங்க ஒரு டார்க்கான பிளேஸ்ல இருக்கீங்க. அது மட்டும் தான் தெரியுது. வேற எங்க என்ன இருக்குது? எங்க இருக்கிறோம்? யார் வீட்ல இருக்கிறோம்? இப்ப நம்ம சிச்சுவேஷன் என்ன? எதுவுமே உங்களுக்கு தெரியல. உங்க முன்னாடி கூட யார் இருக்கிறாங்க, இல்லன்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு டார்க்கா இருக்குது. ஸோ, ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு பயத்துல தன்னால அழுகை வருது. இன்னுமுமே நீங்க டார்க்கான அந்த ரூம்ல அந்த ஃபுல் ஃபர்தாவோட தான் இருக்கிறீங்க. ஸோ, உங்க ஐஸ் மட்டும் தான் லைட்டா ரிவீல் ஆகுது. அந்த ஐஸ்லேருந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அவ்ளோ கண்ணீர் வருது. உங்களால கத்தக்கூட முடியல. ஏன்னா வாய் கூட கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ, நீங்க ரொம்ப ட்ரை பண்றீங்க உங்க கை காலெல்லாம் அவுக்குறதுக்கு. ஆனா முடியவே இல்ல. ஸோ, அந்த ட்ரை பண்ணி நீங்க டயர்டாயி மறுபடியும் ஒரு மயக்கத்துக்கு போயிடுறீங்க. ஸோ, இப்படியே கொஞ்ச நேரம் ஓடுது. ஒரு மிட் நைட் கிட்டக்க இருக்கும். இப்போதான் ஜிமன் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரான். ஸோ, வந்த வேகத்திலே அவனுடைய ரூமுக்கு போறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறப் போக, ஒரு 4, 5 ஸ்டெப்ஸ் ஏறுனதுக்கப்புறம் தான் ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி ரூம்ல உங்கள கட்டி போட சொன்னது ஞாபகம் வருது. ஸோ, அப்படியே நின்னவன் கடகடன்னு கீழ இறங்கி பொறுமையா அந்த ரூம் ஓப்பன் பண்றான். பிட்ச் பிளாக்ல இருக்கு. ஸோ, அங்க இருக்கிற லைட் ஸ்விட்ச் ஆன் பண்றான். பார்த்தா அந்த ரூமோட சென்டர்ல சேர்ல அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்குது. அவங்கள ரொம்ப கோவமா தான் பார்க்கலான்னு வந்திருப்பான். ஆனா லைட் ஆன் பண்ணதுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபர்தால இருக்கிறீங்க. உங்களோட ஐஸ் மட்டும் தான் ரிவீல் ஆயிட்டு இருக்குது. அதுவும் மூடி இருக்குது. அந்த ஐ லேஷஸ் அவ்வளோ அழகா இருக்கு அவனுக்கு. ஒரு மாதிரி பொறுமையா கல்ப் பண்ணிக்கிட்டே கிட்ட வரான். ஸோ, நீங்க நல்லா சரிஞ்சு போய் மயங்கி கிடக்குறீங்க. உங்க ஃபேஸ் பார்க்கணுன்னு தோணுது. ஸோ, பொறுமையா அந்த ஷாலை ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் பார்க்குறான். ரொம்ப பாவமா ஒரு க்யூட்டான பாவப்பட்ட பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியா மயங்கி போய் கிடக்குறீங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி அவனுக்கு லைட்டா சிரிப்பு வருது. உங்க ஃபேஸ்லாம் அழுது அழுது அங்கங்க ஒரு மாரி வாடி பிங்கிஷ் ஆகி
ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுன்னு அந்த ஃபர்ஸ்ட் பார்வையில அவன் கண்டுபிடிச்சிடுறான். ஸோ, இப்ப கை, கால் எல்லாத்தையும் கட்ட அவிழ்த்து விட்டுட்டு, அவங்கள அப்படியே பூ மாதிரி தூக்கி அங்க பக்கத்துல இருக்கிற பெட்ல படுக்க வச்சு, கவர் பண்ணி, அவங்களுடைய ஃபேஸ்ல இருக்கிற ஹேர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு, லைட்டா சிரிச்சுட்டு, அங்க இருக்கிற ஒரு குட்டி லைட்ட வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு, ரூம லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ, ஏன்னு தெரியல, ஜிமினுக்கு அவங்க மேல பார்த்த உடனேயுமே ஒரு இம்ப்ரெஷன். அவன் கண்ணு மூடுனாலே அந்த ஷால்குள்ள இருக்கிற குட்டியான அந்த அழகான முகம் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அத பார்க்கும்போது, அத நினைக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்குது. ஸோ, ரூமுக்கு போயிட்டு படுத்தவன் டிஸ்டர்ப் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்க ரூமுக்கு வரான். ஸோ, அங்க வந்துட்டு உங்கள பார்க்குறான். நீங்க நல்லா அவன் எப்படி போட்டுட்டு போனானோ அப்படியே தூங்குறீங்க. ஸோ, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு உங்கள பார்த்துட்டு திருப்பியும் ரூமுக்கு போறான். அவனால அங்க இருக்கவே முடியல. ஏன்னு தெரியல, அவங்கள பார்த்த உடனேயுமே அவனுக்கு பிடிச்சு போயிடுது. 2, 3 டைம்ஸ் இந்த மாதிரி ரூமுக்கு போறது, வர்றது இப்படியே இருந்திருப்பான். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, அவங்கள அப்படியே கையில லிஃப்ட் பண்ணி அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நீங்க இன்னுமே மயங்கி தான் கிடக்குறீங்க. ஸோ, அப்படியே அவங்கள தூக்கிட்டு அவன் அந்த ஸ்டெப்ஸ்ல நடக்கும்போது, ஏதோ ஒரு மாதிரி பூவ தூக்கிட்டு நடக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். வித்தியாசமா இருக்கு அவனுக்கு. இப்படியெல்லாம் செய்ற மனுஷனே கிடையாது. அவன் அவ்ளோ கோல்டா இருப்பான். ஆனா, உங்க விஷயத்துல டோட்டலி மாறி போயிருக்கிறான். அவன் ஏன் இந்த மாற்றத்த உணர்றான்னு அவனுக்கே புரியல. ஸோ, அப்படியே அழகா பொறுமையா அவனோட பெட்ல அவங்கள படுக்க வச்சுட்டு, பக்கத்துலயே படுத்துட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்கிறான். அந்த குட்டியான அந்த ஃபேஸ அவ்ளோ பிடிச்சிருக்குது. ஸோ, அவ்ளோ கோவமா இருந்தான் அவங்க மேல. ஆனா, இப்போ அப்படியே மாறி போயிருக்கிறான். இப்போ அப்படியே டைம் போக அவனுமே தூங்கி போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:00 போல் ப்ரேயருக்காக கண்ணு முழிக்கிறீங்க. எப்பயுமே ஒரு டேக்கு 5 டைம்ஸ் ப்ரேயர் பண்ணுற ஒரு ப்ரேயர்ஃபுல்லான கேர்ள்னு வச்சுக்கலாமே. ஸோ, அது பழக்கமாகி ரெகுலர் டைமில் நீங்கள் கண்ணு முழிக்கிற மாதிரி கண்ணு முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஜிமன் தூங்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆகிடுது. டக்குன்னு துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறீங்க. பிகாஸ் இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் யாரு கூடயுமே நீங்கள் ஸ்டே பண்ணதே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் யாருன்னே தெரியாத ஒரு பையன் உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்? ஸோ, பயந்து போய் அழுதுடுறீங்க. ஸோ, நீங்கள் ஒரு மாதிரி தேம்பி ஒரு மாதிரி பயந்து அழுகிறத அந்த குட்டி குட்டி சவுண்டில் ஜிமன் அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள் நீஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்ருக்குறீங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ காலங்காத்தால அழுதுட்டு உட்காந்துருக்க? பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு படுக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு பெட்லேருந்து கீழே நகரன்னு சொல்லி கீழேயே விழுந்துடுறீங்க பொத்துன்னு. ஸோ, டக்குன்னு ஜிமன் எழுந்திரிச்சிட்டு, ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, யார் நீங்கள்? என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. என் அம்மா அப்பாலாம் என்னை தேடுவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஏ, முதல்ல வாயை மூடுறியா? எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்டுருக்க? என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. என் அம்மா அப்பாலாம் என்னை தேடுவாங்க. அவங்க பாவம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சி அழுதுட்ருக்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே நல்லா தூக்கம் கலைஞ்சு எழுந்து உட்காந்துருக்குறான் உங்களை பார்த்துட்டே. இப்போ என்ன, உனக்கு வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே? சரி, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா நானே மார்னிங் உன்னை வீட்டில் கூட்டு போய் விட்டுறேன், சரியா? இல்லை 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 இல்லை, என்னை இப்போவே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என் அம்மா என்னை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க பாவம் என்னை விட்டுட்டு சாப்பிடக்கூட மாட்டாங்க. இப்போது இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நான் என் அம்மாக்கிட்ட பேசணும். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருங்களேன். ஏ, காலங்காத்தால கடுப்பேத்தாத. எனக்கு அப்படியே வெறி ஆகுது. அப்புறம் ஏதாவது செஞ்சுட்டேன். இல்லை என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஏச்சி வாய் மூடு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் பட்டுன்னு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு உங்கள் 2 கையும் எடுத்து வாய் மேலே வச்சுட்டு அப்படியே சவுண்டே இல்லாமல் அழுதுட்ருக்குறீங்க. ஏய், உன்னை வாய் மூடுன்னு சொன்னேன். இப்போ வாய் மூடுறியா இல்லையா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்குறீங்க வாயை. நீ காலேஜ் பொண்ணு தானே?
இப்படி ஸ்கூல் பொண்ணு மாதிரி அழுதுட்ருக்குற? அசிங்கமா இல்ல? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கண்ணை ஒரு மாதிரி இறுக்கி இறுக்கி பூட்டி பூட்டி அழுதுட்ருக்குறீங்க. ஷோ! இப்போ நீ மட்டும் அழுகுறத நிறுத்தலை, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கன்னை தூக்கி டப்பு டப்புன்னு அங்கங்கன்னு சுடுறான். நீங்கள் அப்படியே பயந்து போயிடுறீங்க ரொம்ப. பயந்ததில் நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்றத அவன் இதிலேயே புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் உங்களை பயமுறுத்துறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. அவன் அப்படியே கன்னை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உங்களை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே டைம் போக ஒரு 8 o'clock போல் நீங்கள் அப்படியே மெதுவாக உருண்டு புரண்டு கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை திறந்ததுமே உங்களுக்கு அந்த 5 o'clock நடந்த விஷயம் ஞாபகம் வர பட்டுன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. பார்த்தா உங்கள் பெட்டுக்கு முன்னாடி சேர் போட்டு ஜிமன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். உங்களை பார்த்த மணிக்கே உட்காந்துட்டு. சரி நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு கொடுத்துட்டு, எழுந்திரிச்சிட்டியா? சரி போ, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ. இது எந்த இடம்? நீங்கள் யார்? என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு எனக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இதோ பாரு, இங்கே கேள்வி கேட்க வேண்டியது நான், பதில் மட்டும்தான் நீ சொல்லணும், புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செஞ்சால் போதும். உன்னை அப்படியே பத்திரமா தூக்கிட்டு போய் உன் வீட்டில் விட்டுருவேன். மீறி ஏதாவது பண்ண அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு கல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. இப்போ வாஷ்ரூம் பக்கமாக கை காமிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொன்னேன். அப்போ நீங்கள் கடன்னு இறங்கி குடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் பெரிய பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற வேலைலாம் குழந்தைத்தனமாக இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப மிரண்டு போய் பயந்து போய் இருக்கிறீங்க வேறு. ஸோ இதெல்லாம் பார்க்க அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது உங்ககிட்ட. ஸோ அவ்வளோ ஒரு ரூடான ஒரு மாஃபியா கேர்ள். ஆனால் உங்ககிட்ட ஒரு மாதிரி விளையாடுறான். அது அவனுக்கே தெரியுது. பட் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறான் உங்ககிட்ட. ஸோ சிரிக்கிறான். அவன் இது வரைக்கும் சிரித்து அந்த அளவுக்கு யாருமே பார்த்தது கிடையாது. பட் அவ்வளோ அழகாக சிரிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு கடன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 15 minutesல வெளியே வரீங்க. ஸோ வரும்போது உங்கள் ஷாலெல்லாம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ உங்கள் ஐஸ் மட்டும்தான் இப்போ தெரியுது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. இப்போ ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவன் பக்கத்தில், அதாவது ஒரு 4-5 ஸ்டெப் டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கிறான். அவங்க ஐஸில் அவ்வளோ ஒரு மிரட்சி தெரியுது. நீங்கள் நல்லா மிரண்டு போய் இருக்கிறீங்க. ஒரு பயந்து போன மான்குட்டியோட கண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த கண்ணையே அவ்வளோ அழகாக ரசிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப படபடத்து நிற்கிறத பார்த்துட்டு, சரி இப்படி உட்கார் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அவனுக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, அதில் உட்கார சொல்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டே மெதுவாக நடந்து வரீங்க. உட்காருன்னு சொன்னேன். அப்போ கிடுன்னு ஓடி வந்துட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. டக்குன்னு அதை ஹைட் பண்ணிவிட்டு, இப்படி ஃபுல்லாக மூடிக்கிட்டா நீ எப்படி உண்மை சொல்கிற போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் ஃபேஸை நான் பார்க்கணும், ஓப்பன் பண்ணு. இல்லை, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. யார் என்னன்னு தெரியாதவங்க முன்னாடி ஃபேஸ் எல்லாம் காமிக்கக்கூடாது. அது தப்பு. இப்போ நான் உன்னை பார்க்கணுன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டு பொறுமையாக அந்த ஷாலை ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்போ ஃபுல் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் அவன் ஃபேஸை கூட ஃபேஸ் பண்ணல, அப்படியே கீழே பார்த்த மணிக்கு உட்காந்துட்ருக்குறீங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காரான். நீங்கள் பின்னாடி தள்ளி போய் உட்காடுறீங்க. ஸோ அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. நீங்கள் இந்த அளவுக்கு பயப்படுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் முன்னாடி ஒரு டீப்பாய் மாதிரி இருக்குது. அது மேலே ஒரு ஃபோட்டோவை தூக்கி வச்சுட்டு, இப்போ இவன் எங்கே இருக்கான் சொல்லு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய், உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எங்கே இவன்? ஆமாம், யார் இது? என்ன விளையாடுறியா? இல்லை, எனக்கு நிஜமாவே இது யாருன்னு தெரியல, அதனால தான் கேட்டேன்.
என்ன பொய் சொல்கிறியா? பார், என்கிட்ட பொய் சொல்கிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? உண்மை மட்டும் சொல்லணும். எங்கே இருக்கிறான் இவன், சொல்லு. இல்லை, எனக்கு நிஜமாவே தெரியாது. எனக்கு இது யாருன்னு கூட தெரியல. நீங்கள் என்னை பயமுறுத்துறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஏச்சி வாய்மடு. அப்போ டப்புக்குன்னு நீங்கள் கை வச்சுக்கிறீங்க வாயில். பார், நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. பக்காவான கிரிமினல். 4 நாளைக்கு முன்னாடி நீ தான் லாஸ்ட்டாக இவனை பார்த்துருக்க. அப்போது உனக்கு கண்டிப்பாக இவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு. இவனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேச, பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் அழுக போக, பாரு, இவன் லாஸ்ட்டாக நீ பார்த்த அன்னைக்கு நைட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டில் கிடந்தான், ஞாபகம் இருக்கா? நீ தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்க. உண்மையை மட்டும் சொல்லு. உன்னை பற்றி நான் எல்லா டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமாம், நான் காலேஜ் ட்ரிப்பு போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கிடந்தாங்க. நானும் ஆம்புலன்ஸ் வர சொன்னேன். ஆனால் அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நிஜமாக தான் சொல்கிறேன், என்னை நம்புங்க ப்ளீஸ். எனக்கு நிஜமாகவே இவர் யாருன்னு தெரியாது. நான் யதார்த்தமாக தான் ஃபோன் பண்ணேன் ஆம்புலன்ஸ்க்கு. அது தவிர எனக்கு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவரை முகத்தை கூட நான் ஒழுங்காக பார்க்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கு அவனுக்கு. நீங்கள் பேசுகிறது அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வெளியே ஒரு மாதிரி கோல்டாக ஃபேஸ் வச்சுட்டு கேட்டுட்ருக்குறான். நீ இப்படி சொன்னாலாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் பயப்படுறீங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே இருக்கிற சேரை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ படக்குன்னு ஒரு பிடிச்சி இழு. நீங்கள் பொத்துன்னு போய் அவன் மேலேயே வந்து விழுகிறீங்க. ஸோ அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கடன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே போகிறீங்க. வேணாம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இப்போ ரூம் விட்டு வெளியே போனால் அங்கே நிறையா மெய்ட்ஸு ஒர்க்கர்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வீடு மாதிரி இல்லை, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது அந்த இடம். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ வெளியே போனதுமே உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. அண்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கும்போது ஜிம்மனும் நீங்களும் இறங்கி வரதை பார்த்ததும் கீழே இருக்கிற மெய்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கமாக வந்து ஒதுங்கி நின்றுடுறாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே கடன் உங்களை இழுத்துட்டு காருக்கு போகிறான். நீங்கள் வேணான்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்குறீங்க. இப்போ காருக்குள்ளே அவங்கள தள்ளி விட்டுட்டு அவன் காரை வந்து ஆன் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்கள் பயந்துக்கிட்டே உட்காந்துட்ருக்குறீங்க. அவங்க கண் அப்படி மிரளுது. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி முட்டி பார்க்குறீங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுறீங்க. பாய் மூடு. அப்போ நீங்கள் அவ்வளோதான் அமைதியாகிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி குழந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக வாயில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறீங்க அழுதுகிட்டே. கொஞ்சம் தூரம் போக வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் அவன் கூட போயிட்டுருக்குறீங்க. எங்கே போகிறோம், யார் இவன், எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ ரொம்ப பயந்து போய் இருக்கிறீங்க. இப்போ கார் வந்து ஒரு கேட்குள்ளே என்டர் ஆகுது. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்குறீங்க. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது அது ஒரு வீடு மாதிரி இருக்குது. கேட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு லைக் ஜெயில் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. இப்போ கார்லேருந்து இறக்கி உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து நடக்கிறதுக்கே அவ்வளோ பயந்து போய் நடக்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. விட்டால் உருவிட்டு ஓடிடுவீங்க, அந்த அளவுக்கு பயப்படுறீங்க. ஸோ உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். போக நிறைய ரூம்ஸ் இருக்குது. லைக் ஜெயில் மாதிரியே தான் இருக்குது. அங்கே நிறையா பேர் அடைச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. நிறைய பேருக்கு அடி விழுந்துட்டுருக்குது. பயங்கரமாக கதறாங்க. நிறைய பனிஷ்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களை இன்னும் பயமுறுத்தி பார்க்குறான்.
ஸோ நீங்கள் பயப்பட பயப்பட அவனை ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறீங்க. அந்த டச் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே கடந்து போக போக ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி வித்தியாசமான பனிஷ்மெண்ட்ஸாக போயிட்டுருக்குது. அங்கே நிறையா பேர் அப்படியே கதறிட்டுருக்குறாங்க தாங்க முடியாமல். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகி நீங்கள் ஜிமினை ஒரு பாதி அளவுக்கு ஹக் பண்ண மாதிரி அவன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்க வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு இங்கே இருக்க வேணாம், எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியல, என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழுகுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிரண்டு போய் அவனை கட்டி பிடிக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் புதுவிதமான ஃபீலாக இருக்குது. லைக் நீங்கள் வந்து அவன் யாருன்னு தெரியாது, இருந்தாலும் அந்த இடத்துல அவனுக்கு உங்களை மீறி அவனை ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க லைக் சைடில் இருந்து. ஸோ அவனோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ ஜிமின் அங்கே இருக்கிற ஒரு காலி பிளேஸில் வந்து கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வைக்கிறான். லைக் அதுவுமே ஒரு ஜெயில் ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே போனதுமே இங்கே நம்மளையும் அடைச்சி போட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவன் கையை விடவே இல்லை, அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே அவங்க கையிலேருந்து அவன் கையை எடுக்க ட்ரை பண்ணுறான், முடியல, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்குறீங்க. ப்ளீஸ் 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 என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னை யாரும் அடிக்க வேணான்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு அடிக்கலாம் வேணான்னு சொல்லுங்கள், எனக்கு நிஜமாவே அது யாருன்னு கூட தெரியாது, நான் தெரியாமல் ஹெல்ப் பண்ணிவிட்டேன், என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ், என் அம்மா என்னை ரொம்ப தேடுவாங்க, நான் போகணும், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துட்டு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தல்ல? ஆமாம் பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நீ மட்டும் உண்மையை சொல்லலை, இங்கே இருக்கிற எல்லாத்த மாதிரியும் ஒன்றையும் அடிக்க சொல்லுவேன். இல்லை வேணாம், எனக்கு அது யாருன்னு கூட தெரியாது, ப்ராமிஸ்ங்க, எனக்கு தெரியாது, என்னை விட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க அவன் கையை பிடிச்சிக்கிட்டு. இப்போ ஜிமின் அப்படியே அவன் கையை குனிஞ்சு பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ இறுக்கமாக அவன் கையை பிடிச்சிட்ருக்கிறீங்க. அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ அதை ஒரு மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு, இப்போ பாரு, எனக்கு பொறுமைலாம் கிடையவே கிடையாது, நான் ரொம்ப கெட்டவன், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொன்னால் இப்போவே உன்னை கூப்பிட்டு போய் உன் வீட்டில் விட்டுடுறேன், என்ன புரியுதா? ஐயோ நான் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு அது யாருன்னு கூட தெரியாது, இவ்வளோலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி நான் அவருக்கு ஹெல்ப் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அது யாரோ என்னமோ ஏதோ பாவமேன்னு நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன், என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அது யாருன்னு கூட தெரியாது, அவர் கெட்டவரா நல்லவரா எதுவுமே எனக்கு தெரியாது, அவர் பாவம்னு நினச்சேன், அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், இது தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க, ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். அவனுக்கு உங்கள் முகத்தில் பொய் இல்லைன்றது அழகாக தெரியுது, இருந்தாலும் உங்களை வச்சு ரொம்ப விளையாடுறான். ஸோ இந்த டைமில் கரெக்டாக ஜிமினோட அப்பா கால் பண்ணுறாரு. ஸோ கால் பிக் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க தனியாக உட்காந்து. அவன் யதார்த்தமாக திரும்பி பார்த்தா நீங்கள் ஏதோ குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவன் கால் பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்று அவங்கள பார்த்துட்டே இருக்கிறான். தென் நீங்கள் அவன் நோட் பண்ணுறான் அப்படின்னு எதுவும் டக்குன்னு அமைதியாகிடுறீங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு, சரி நான் உன்னை நம்புகிறேன், ஓகே, என்ன அப்போ வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறீங்களா? ஏய் வெயிட், நம்புறேன்னு தான் சொன்னேன், அதுக்குள்ளே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா என்ன? அப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா? இதோ பாரு, முதல்ல என்னை பேச விடுறியா? சரி சரி சாரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஃபேஸ் கவர் வந்து எடுத்து தான் விட்டுருக்குறீங்க. லைக் உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரியும் அவனுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களைய பார்த்துட்டு இருந்துட்டு, இதோ பார், நான் உன்னை நம்புகிறேன், நீ எந்த தப்பும் பண்ணல, உனக்கு இவனை யாருன்னு தெரியாது அப்படி தானே? ஆமாம், எனக்கு யாருன்னே தெரியாது. சரி, நான் உன்னை உன் வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுடுறேன். நிஜமாவா? சரி போகலாம். ஏய் கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னேன், இன்றைக்கேலாம் இல்லை. என்னது இன்னைக்கு இல்லையா? அப்போ வேற எப்போ? இன்னொரு 10-15 நாள் கழிச்சு.
என்னது 15 நாளா? ஐயோ, அவ்வளோதான், என் வீட்டில் என்னை கொன்னே போட்டுருவாங்க. இங்கே பாருங்க, ஒரு நாள் கூட நான் என் வீட்டுக்கு தெரியாமல் வெளியே எங்கேயும் போனது கிடையாது. இன்னும் என்னை ஒரு நாள் கூட என் வீட்டில் வெளியே எங்கேயும் அலோவ் பண்ணது கூட கிடையாது. எப்படியா இருந்தாலும் நைட் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இப்போது இதுவே எனக்கு பயமாக இருக்குது. என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்னும் 15 நாள்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஏதேதோ கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. அது ஏன் பிரச்சனை. இதோ பாரு, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியது இருக்குது. இப்போது வேறு வழியே இல்லாமல் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அதுக்கு என்ன, அதுக்கு நீ தான் என்ன பண்ணிக்கணும். என்னது, கல்யாணமா? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. என் வீட்டுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. நான் இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே என்ன அவ்வளோதான். இதெல்லாம் கல்யாணம் வேறையா? ஏய், நான் என்ன உன்னை பிக்னிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? துபார், நான் உன்னை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன். அது தெரியாமல் நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. அப்புறம் என்ன வாய்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் தெரியாமல் பேசிவிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், என் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வெளியே யாரு கூடயுமே போனது கூட கிடையாது. இன்னும் நான் பசங்களெல்லாம் பார்த்து பேசினது கூட கிடையாது. என் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம்லாம் என்னால் முடியாதுங்க, ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக போகிறீங்க. ஏய் ஷூ, அப்போ நீங்கள் டக்குன்னு வாய மூடிடுறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்ருக்குறீங்க. ஏய், நான் ஒன்றும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இதை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்கிறேன். திஸ் இஸ் மை ஆர்டர், புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் தலையை மட்டும் டிங்கின்னு ஆட்டுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒழுங்காக சொல்கிற பேச்சு கேட்டு நடந்தேன்னா ஒரு 15 நாளில் வீட்டுக்கு போவேன். இல்லை, அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான், நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க. அவன் நல்லா பெண்ட் பண்ணி நின்றுட்டு, இதோ பார், நான் ஒன்றும் உன்னை உண்மையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, சும்மா, ஓகேயா? நிஜமாவா? சும்மா தானா? ஆமாம், ஒரு கான்ட்ராக்ட்காக. சரியா? நிஜமா என்கிட்ட போய் சொல்லல? ஏய், சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், என்ன புரியுதா? சரி, ஓகே. குட். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சில இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். அங்கே போயிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி நீ இருந்தால் போதும். அப்புறம் உன்னை பத்திரமா கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுருவேன், புரிஞ்சுதா? சரி அப்படின்ட்டு பொறுமையாக சொல்கிறீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகணும் மறுபடியும். ஸோ ஜிமனோட கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனுடைய ஷோல்டர் கிட்டக்க அவங்க ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மறைச்சி வச்ச மாதிரி அவனை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிட்டே போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பயந்த பொண்ணாக இருக்கிறது அவனுக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு மறுபடியும் அந்த மேன்ஷனுக்கே போகிறான். ஸோ ஒரு 2 டேஸில் உங்களுக்கு மேரேஜ் ஒர்க்கும் போகுது. உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஏதாவது பண்ணிட்டானா, கொண்டுட்டானா அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்குறீங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பேபி மாதிரி சொல்ல எல்லாத்தையும் கேட்டு பண்ணுறதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இன்னுமே உங்களை நல்லா டீஸ் பண்ணி உங்ககிட்ட பயங்கரமாக விளையாடுறான். ஸோ இப்படியே அந்த 2 டேஸ் போக உங்களுக்கு இஸ்லாமிக் முறைப்படி ஒரு மாதிரி அழகாக கல்யாணமும் நடக்குது. உங்களுக்கு இதெல்லாம் அவன் பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு மாதிரியே அழகான ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறீங்க, தென் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஸோ அவனுடைய மேன்ஷனில் வச்சே உங்களுக்கு கல்யாணமும் நடக்குது ரொம்ப அழகாக. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததுமே அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபாலோ ஆகிட்டான் உங்ககிட்ட. அப்படியே ஒரு அழகாக அவன் பார்க்குறான். ஸோ
ஸோ நீங்கள் பயந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த பயமே அவனுக்கு இன்னும் 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 உங்களை வந்து பிடிக்க வைக்குது. ஸோ ஜெமன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. ரொம்ப ரூடாக ரஃப்பாக இருந்த ஒரு பையன்தான். ஆனால் என்னமோ தெரில, அவன் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கப்புறமா டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறான். ஸோ இப்போது அவங்க மேரேஜ் முடிச்சு அந்த டேயோட நைட் உங்களை அழகாக ரெடி பண்ணி ரூமில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க மெய்ட்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பிகாஸ் அவன் சும்மா தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொன்னான். ஆனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடந்துருமோ அதெல்லாம் நடந்துருமோன்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே கிட்டத்தட்ட அழுக போகிற ஸ்டேஜில் அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போது உங்கள் ரூமுக்கு யாரோ வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே படப்படன்னு ஆகிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜெமன் வரான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவன் கண்டிப்பாக ஏதோ பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ பயந்துக்கிட்டு அப்படியே நடுங்கி போய் உட்காந்துட்ருக்குறீங்க. இந்த பக்கம் ஜெமன் கேஷுவலாக தான் அவன் வந்திருப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அவங்கள பார்த்ததும் அவனுக்கு என்னமோ தெரியல, அவ்வளோ அழகாக ரசிக்கிறான் அவங்கள. ஸோ டோரை அப்படியே பொறுமையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்கக்கிட்ட நடந்து வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீஸை ஹோல்ட் பண்ணி அவனையே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்குறீங்க. கண்ணில் கண்ணீர் கோர்த்து நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஒரு மைல்டான ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸோ ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கீங்க. இப்போ ஜெமன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு லிட்ரலி அழுக போகிறீங்க. ஸோ ஜெமனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு என்னாச்சு உனக்கு? இப்போ எதுக்கு அழுக போகிற? இல்லை, நீங்கள் இது சும்மா கல்யாணம் தானே சொன்னீங்க, ஆனால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டு அந்த டெக்கரேஷன் அது எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. பாரு, மேரேஜுன்றது வெளியே எல்லாருக்கும் ரியல் தான். நமக்கு தான் இது சும்மா கல்யாணம். ஓகே, வெளியே எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் இது உண்மையான கல்யாணம் தான். சரியா? நிஜமாவா? ஆமாம். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒன்றும் இல்லைல்ல? எதுவும் இல்லை. இப்போ என்ன உனக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஜெமன் லைட்டாக சிரிச்சிட்டு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து தூங்கு. அப்போ நீங்கள் கடன்னு எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஜெமனுக்கு நீங்கள் ஓடுறத பார்க்கும்போது ஏதோ குழந்த ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வெளியே வரீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ஒரு ஓரமாக ஒரு மேட் போட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஜெமன் ஒரு மாதிரி ஆச்சரியமாக உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்குறீங்க கொஞ்சம் நேரம். ஸோ உங்களை அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக வந்து பெட்டில் உட்காடுறீங்க. அங்கே ஜெமன் இருக்கிறதுனாலையோ என்னவோ உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெமன் கூட ஒன்றா தூங்கியிருந்திருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போது தான் ஜெமன் உங்கள் கூட இருக்கிறதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே அவன் அந்த பெட்டில் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தெரியாத ஒரு பையன் கூட எப்படி ஒரே பெட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திணறிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ள என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களை நோட் பண்ண ஜெமன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறான். இப்போ நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 2-3 நாள் ஓடுது. அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நிறையா ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஜெமன் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்கன்னு நிறையா பேர் உங்களை பார்க்க வராங்க. ஸோ ரூமில் இருக்கிற வரைக்குமே ஜெமன் உங்ககிட்ட செம்மையாக ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து பேசுகிறது, உங்களை கிண்டல் பண்ணுறது, உங்களை ஒரு மாதிரி வம்பு இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறான். ஆனால் அந்த ரூம் டோரை விட்டு வெளியே போயிட்டா செம்ம கோல்டாக மாறிடுறான். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லாமல் ஹாய் ஹலோன்ற ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுகிறான். ஆனால் உங்ககிட்ட டோட்டலி வேறு மாதிரி இருக்கிறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. இப்போ வர எல்லாருமே உங்கள் கூட நல்லா பேசுகிறாங்க, உங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் தராங்க.
ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. லைக் அவங்க முன்னாடி என்ஜாய் பண்ணி தானே ஆகணும் அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஜிமின் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ தெரியலை, அது புது இடம் அப்படின்னாலும் ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 5% வந்து ஒரு பேசி பழகி அப்படி இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி ஒரு காமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அவன் பக்கத்துலேயே தான் இருக்கிறீங்க. ஸோ இப்படியே போக வீட்டுக்கு வந்த எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா நீங்கள் கடன்னு ரூமுக்கு போகிறீங்க. வேகமாக நீங்கள் ரூமுக்கு போகிறத பார்த்த ஜிமின் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போன கிஃப்ட் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற டேபிள் மேலே வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காடுறீங்க. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த ஜிமின் நீங்கள் ப்ரேயரில் உட்காந்துருக்கிறத பார்த்ததும் அப்படியே பெட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்குறான். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப அழகாக தெரியுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக. என்ன தான் நீங்கள் பயந்த பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறீங்க மனசளவில் கூட. ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவனுக்கு வந்து உங்கள் மேலே அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வருது. இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறவங்கள பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி ரொம்ப வெகுலியாக, ரொம்ப குழந்தைத்தனமாக, ரொம்ப ஒரு மாதிரி அழகாக, எந்த ஒரு கலவரமுமே இல்லாத அமைதியான உங்கள் முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் அவன் கையில் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரி உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஜிமின் அங்கே இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக திரும்பி பார்க்கும்போது ஜிமின் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கிறத பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆகுது. ஸோ டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு உங்களுடைய அந்த ப்ரேயர் மேட் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரும்போது டக்குன்னு அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுற மாதிரி அது பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஜிமின் கிட்ட ஏதோ பேசணும், ஏதோ கேட்கணும்னு தோணுது. ஆனால் கேட்கவா வேணாமா இந்த மாதிரி திணறிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் எந்த வித சலனமும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் ஏதோ பேச ட்ரை பண்ணுறீங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவனுமே கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்துட்டு, ஆமாம் உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கை காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி உதறிக்கிட்டு அது அது வந்து இல்லையே அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத ஒயன், நீ என்ன கேட்கணுமோ கேட்கலாம், நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன். அப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி திரும்பிட்டு, ஆமாம் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ ஜிமின் ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு ஒரு ஐப்ரோ உங்களை பார்த்து ரைஸ் பண்ணிவிட்டு, உங்கள் பேர், உங்களுடைய பர்த்டே டேட்டு, உங்களுடைய அந்த பிறந்த ஹாஸ்பிட்டல், உங்கள் அம்மா பேர், அப்பா பேர், உங்களுடைய வீடு அட்ரஸ்ஸு, பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்க அண்ட் பிடிச்ச பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, பிடிச்ச கலரு, பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் படித்த ஸ்கூல் மேட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு, நீங்கள் படிச்சுட்ருக்கிற காலேஜில் நீங்கள் எடுத்துருக்கிற கோர்ஸ் வரைக்கும் எல்லாமே அப்படியே இன்ச் பை இன்ச் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை கூட அவன் அப்படியே கடன்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பேன உட்காந்து கேட்டுட்ருக்குறீங்க. என்ன எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஆன உட்காந்துட்டு, ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம் நிஜமாவே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு, சரி என்னை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் அவன் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க. ஹே வயன், என்ன அமைதியாகிட்ட? ஏதாவது பேசு, என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா சொல்லு, நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆஃப் ஆகுது. ஸோ சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு மாதிரி ஆஃப் ஆகி ஒரு மாதிரி சேட் ஆகுறான். அப்போ நீங்கள் டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட உண்மையாக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, சரி கேளு, என்ன தெரிஞ்சுக்கணும்? என்கிட்ட சொன்னீங்கள்ல இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு. ஆமாம். இந்த கான்ட்ராக்ட் எதுக்காக? இது எப்போ முடியும்? எப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி திணறி கேட்குறீங்க.
ஸோ நீங்கள் ஏதோ ஆர்வமாக கேட்க வரீங்கன்னு நினச்சிட்டு அவனுமே கொஞ்சம் ஆசையாக இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் இப்படி கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆஃப் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அவன் பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஆர்வமாக அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அப்போ ஜிமன் பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே எழுந்து நின்றுட்டு, அது ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகிற வயசு ஆகிடுச்சுல்ல, அதான் என் அப்பாவுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அதான் சரி, பொண்ணு அது இதுன்னு தேடி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், பக்கத்தில் வேறு நீ இருந்த, என் அப்பாவுக்கு மேரேஜை பார்க்கணும், அவ்வளோதானே, அதான் சரின்னு உன்னையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் அப்பா இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நானும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் உன்னை உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுறேன், என்ன சரியா? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு, அப்போது உங்கள் அப்பாக்காக தான் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ ஜிமன் அவங்க கண்ணையே அப்படியே பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனோட ஆன்சருக்கு வெயிட் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வெளியே போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி என்ன இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காரேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போக இப்போ தான் உங்களுக்கு குழப்பமே வர ஆரம்பிக்குது. நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கே இருக்கோம், யார் கூட இருக்கோம், நம்மளுக்கு வந்து இவரை பற்றி எதுவுமே தெரியலையே, இவர் பேர் கூட தெரியலையே, ஆனால் நம்மளை பற்றி A to Z எல்லாமே அவர் சொல்கிறாரு. நம்மளுடைய சைல்ட்ஹுட் முதற்கொண்டு அவர் சொல்கிறாரு. அவ்வளோ வந்து நம்மளை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. யாராக இருக்கோம், ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாரோ, ரொம்ப டேஞ்சராக இருப்பாரோ, ஆனால் இவரை பற்றி நம்ம பயப்படுறோம். இவரை நம்மளை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம தைரியமாக அவரை கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறோம். என்ன தான் இது கான்ட்ராக்டாகவே இருந்தாலும் கூட வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளை அவரோட ஒய்ஃபாக தானே ட்ரீட் பண்ணுறாங்க. நம்மளை வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக தானே கவனிச்சுக்கிறாங்க. ஸோ என்ன போய்கிட்டு இருக்குது, இப்போ நம்ம தப்பிச்சே வெளியே போனால் கூட என்ன ஒருத்தர் கடத்தி வச்சுருந்தாரு, நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றின டீட்டெயில் சொல்லுன்னு கேட்பாங்க. நம்ம என்னென்ன சொல்லுவோம், அவர் பேர் கூட நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகுது. என்னென்னா, நாம் ஏன் தப்பிக்க முயற்சியே பண்ணல அப்படின்னு. ஸோ நீங்கள் ரொம்ப குழம்புறீங்க. நம்ம ஏன் இதை பண்ணல, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணாமல் இருந்துகிட்ருக்குறோம், நம்ம ஏன் வந்து இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கிறோம், அவரை வந்து நல்லவர்னே தெரியாது கெட்டவர்னு தெரியாது, நம்ம ஏன் சைலண்ட்டாக இருக்கணும், அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க அந்த டேவோட மார்னிங்கில் ஜிமன் இல்லாத அந்த டைமில் ஜிமனோட அம்மா அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ இது வரைக்குமே, அதாவது மேரேஜ் ஆகி இத்தனை நாள் வரைக்குமே அந்த மேரேஜ் டேயில் மட்டும்தான் நீங்கள் அவங்கள பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமன் வந்து எங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அனுப்பி விட்ருப்பான். ஸோ இப்போது ஜிமன் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அம்மா வந்து உங்களை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ அவங்க கூட பேசி கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைமில் நீங்களும் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமனும் இருக்கிற அந்த ரூமை லைட்டாக சும்மா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ இப்போது கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க உள்ளே வருக. நீங்கள் பார்த்ததும் டக்குன்னு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹாய் ஆண்டி, எப்போ வந்தீங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கி பேசுகிறீங்க. அப்போ அவங்களும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்து அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வயன், நீ எப்படி இருக்க, ஆமாம் என்னது இது ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதான் அதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்களே, கூப்பிட்டா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறாங்க, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஆமாம் நீ இதெல்லாம் பண்ணுறது ஜிமனுக்கு தெரியுமா, தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்கள விட்டு வைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போர் அடிச்சுது அதான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து பேசுகிறீங்க. ஸோ அவங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி ஒயன்மா, மேரேஜ் அன்றைக்கி உங்ககிட்ட சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் உன்னை வந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், உங்ககிட்ட வந்து பேசணுன்னு. ஆனால் இந்த ஜிமன் பையன் இருக்கானே, சரியான கேடி பையன். அவன்கிட்ட கேட்டதுக்கு என் ஒய்ஃப் கூட நான் ப்ரைவசியாக இருக்கிறேன், இப்போ போய் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வரவே விடலை. இப்போ அவன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். பாத்தியா, என் மருமகளை பார்க்குறதுக்கு அவனுக்கே தெரியாமல் வர வேண்டியதாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவனோட பேரே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அவன் பேர் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிறீங்க, எதுக்காக இவங்களை வரவிடாமல் வச்சுருக்கணும், ஒரு வேளை நம்ம ஏதாவது உளறிடுவோம்னு நினச்சிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. வயன் என்ன ஆச்சு, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை ஆண்டி,
அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போது அவங்களும் ஜிமன் பற்றி நிறைய சொல்கிறாங்க. அவன் சின்ன வயசில் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், ஆச்சு போச்சுன்னு அவனை பற்றி எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வருது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் உங்கள் மேரேஜ் டாபிக் உள்ளே வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து ஆர்வமாக திரும்பி உட்காந்துட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, ஜிமினுக்கு எக்கச்சக்க பொண்ணு பார்த்தாங்க அவங்க அப்பா. ஆனால் அவன் கல்யாணம் வேணான்னு ஒத்த காலில் நின்றுட்டான். பயங்கர சண்டையாக போகும் 2 பேருக்கும். 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 3 நாளில் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம், நான் இந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்தான். அவ்வளோதான், அவங்க அப்பா செம்ம ஷாக்கு. சரியான சண்டை 2 பேருக்கும். அது எப்படி, நான் எத்தனை பொண்ணு பார்த்தேன், ஆனால் எதையுமே வேணான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பொண்ணு ஃபோட்டோவை கொண்டு வந்து இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னு அவர் பயங்கர சண்டை. அப்புறம் ஜிமன் தான் ரொம்ப அடம் பிடிச்சான். கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணு தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னு அவங்க சொல்ல நீங்கள் ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துட்ருக்குறீங்க. பிகாஸ் ஜிமின் உங்ககிட்ட சொன்ன கதை வேறு. ஸோ இது உண்மையா அது உண்மையான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. அவங்க பாட்டுக்கு நிறையா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே உங்கள் காதுக்கு எட்டலை. உங்களுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. ஜிமின் இந்த கல்யாணம் வந்து ஃபேக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் வீட்டில் போய் இந்த கல்யாணத்துக்காக அவ்வளோ சண்டை போட்டிருக்காரு. நம்மக்கிட்ட வந்து அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொன்னார். ஆனால் அப்பா கிட்ட இவர் தான் ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமினோட அம்மா அவங்க சீக்ஸ் அப்படியே டக்குன்னு பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க அவங்கள. அவங்க லைட்டாக சிரிச்சுட்டு, வயன், ஜிமின் எப்போ வேணும்னா கரடு முரட்டுத்தனமாக இருக்கலாம். உங்ககிட்ட எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மாதிரி ரொம்ப கோல்டான பையனாக தான் இருக்கான். ஆனால் சின்ன வயசில் அவன் அப்படி இருக்க மாட்டான் தெரியுமா. அவன் எப்போவுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கலக்கலன்னு இருப்பான். அவன் இருக்கிற இடமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப நல்லா பேசுவான், எல்லாருக்கூடயும் ரொம்ப நல்லா பழகுவான். ஆனால் காலேஜ் லைஃப்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது. அப்படியே மாறிட்டான். யாரு கூடயும் பேசலை, முரட்டுத்தனமாக ஆகிட்டான். அப்புறம் அவங்க அப்பாவும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க. அவன் கேட்குற மாதிரி தெரியல, அவங்களும் விட்டுட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உன் விஷயத்தில் தான் அவனை மறுபடியும் நான் பழைய ஜிமனாக பார்த்தேன். உனக்காக வந்து வீட்டில் பேசும்போது தான் அவன் மறுபடியும் பழைய ஜிமனாக மாறி ஒரு மாதிரி க்யூட்டாக சண்டை போட்டான் தெரியுமா அவங்க அப்பா கிட்ட. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் சிரிக்க மாட்டான், பேச மாட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ பேசினான், அவ்வளோ சண்டை போட்டான். அது என்னமோ குழந்தை சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அவன் லைஃப்பில் நீ ஒரு சேஞ்ச் கொண்டு வரேன்னு. ஸோ எனக்கு அப்போவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி இருந்தாலும் சரி, நீ தான் அவனோட ஒய்ஃப்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க அப்பா தான் ரொம்ப ஆர்கியூ பண்ணார். அப்புறமா நான் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவருமே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஜிமினை மறுபடியும் நான் பழைய மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எப்படி நீ அவனை லவ் பண்ண ஆரம்பித்த? யாருக்கிட்ட அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான், உருன்னு சுற்றுவான். ஆனால் நீ பாரு, ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருக்க. நீ எப்படி அவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திக்கி திணறி அவங்க முன்னாடி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ 2 பேரும் ரூம் டோரை பார்த்தா ஜிமன் அங்கே வேகமாக ஓடி வந்திருப்பான் போல். மூச்சு வாங்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. உங்கள் பார்வையில் அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது. அம்மா, எப்போ வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ளே வர, இப்போ ஜிமனோட அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, நான் இப்போ தான் வந்தேன், வயன் கூட பேசிகிட்ருக்கிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் வயன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜிமன் டக்குன்னு உள்ளே வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வயன் கூட கொஞ்சம் வெளியே போகணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சா அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இழுக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? இங்கே பாரு, அதெல்லாம் என்னால் முடியாது. இன்றைக்கி நான் வயன் கூட இருந்தே தீருவேன். நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. என்ன உன் பொண்டாட்டி நான் எனக்கு அடிச்சா சாப்பிட போகிறேன், அவளை பார்க்கவே விட மாட்டேற, இது என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக கோச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஆண்டியோட கையை பிடிச்சிட்டு, ஆண்டி, அவர்
நேற்றே சொல்லியிருந்தாரு வெளியே போகணுன்னு. நானா மறந்துட்டேன். அம், இன்னைக்கு அவர் எங்கேயோ போகணுன்னு சொல்லியிருந்தாரு. என்ன உன் புருஷனுக்கு சப்போர்ட்டா? சரியான ஆளாக தான் இருக்க நீயும். அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி, இவ்வளோ சொல்கிறதுனால இன்றைக்கி நான் விட்டுட்டு போகிறேன். ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வரணும், சரியா? அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் ஓகேன்னு தலையாட்டுறீங்க சிரிச்சுட்டே. அப்போ அவங்கள ஹக் பண்ணி உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜிமின் அவங்க கையை பிடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஏற்றி உட்கார வச்சு அனுப்பி விட்டுடுறான். இப்போ ஜிமின் பொறுமையாக ரூமுக்கு வரான். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் உள்ளே வரவும் டக்குன்னு அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட ஏதோ கேட்க போகிற மாதிரி கடகடன்னு கிட்ட போக, இப்போ ஜிமின் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து கட் ஆகி அவனோட கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் ஏதோ எடுத்துகிட்ருக்குறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ அவன் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஹலோ, உங்களை தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ ஜிமின் உங்கள் முகத்தை பார்க்காம கபோர்டில் ட்ரெஸ்ஸஸ் ஏதோ எடுத்துகிட்ருக்குற மாதிரியே சொல்லு, என்ன பேசணும்? நீங்கள் தானே என்கிட்ட அன்றைக்கி சொன்னீங்க உனக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ கேளு சொல்கிறேன்னு. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு தோணுது. சொல்ல முடியுமா? என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவன் கபோர்ட் பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ டக்குன்னு நீங்கள் அந்த கபோர்ட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஸோ இத்தனை நாளும் பயந்து பேசிகிட்டு இருந்த நீங்கள் அவ்வளோ தைரியமாக அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நிற்கிறத பார்த்துமே அவன் ஒரு மாதிரி லைட்டாக கல் பண்ணிவிட்டு, ஏய் என்ன புதுசாக ஏதோ பண்ணிகிட்ருக்குற, என்ன பயம் விட்டு போச்சா? அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்கள் உண்மையை சொல்லணும். என்ன தெரியணும்? இப்போ பொறுமையாக கல் பண்ணிவிட்டு அவனை ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டான கேர்ள் தான், இருந்தாலும் ஒரு மாதிரி அழகாக அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ ஜிமினுமே எதுவுமே உங்ககிட்ட காமிச்சிக்காம அவங்கள பார்த்துட்டே நிற்கிறான். இப்போ நீங்கள் பொறுமையாக ஜிமின், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இதை கேட்டதோ ஜிமினுக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல. அவன் பாட்டுக்கு அவங்கள பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்குறான். ஜிமின், உங்களை தான், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் லைட்டாக அவங்க முன்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன் என்னை பார்த்தா உனக்கு லவ் பண்ணுற மாதிரி இருக்கா என்ன? நீங்கள் சமாளிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். ஓ, உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? ஆமாம், என்ன தைரியத்தில் என் முன்னாடி இப்படியெல்லாம் நீ கேட்டுட்ருக்குற? ஜிமின், நான் கேட்டது நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா அதை மட்டும்தான். அதுக்கு மட்டும் முதல் சொல்லுங்கள். ஏன் நீ என்ன எதிர்பார்க்குற? ஆமான்னு சொல்லணும்னு நினைக்கிறியா இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறியா? ஜிமின், நீங்கள் உண்மையை சொல்லணும். நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? என்கிட்ட நீங்கள் இந்த மேரேஜ் பற்றி என்ன சொன்னீங்க? இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், அப்புறம் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் பண்ணேன்னு சொன்னீங்க, அப்படி தானே? ஆனால் வீட்டில் அப்பாவே நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னை லவ் பண்ணுறதாவும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அதான் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறன்றதுக்காக என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்பியா? என்ன லவ் பண்ணிட்டா நான் உன்கிட்ட ரொம்ப நல்லவனாக இருந்துருவேன்னு நினைக்கிறியா? என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிட்ட வந்து கேட்குறான். ஆனால் இப்போவும் நீங்கள் பயப்படாமல் அவனை ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே எல்லாமே ஓட ஆரம்பிக்குது. ஸோ வந்த புதுசுலேருந்து ஜிமின் உங்ககிட்ட ஒரு இடத்துல கூட ஹாஷாக பிஹேவ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ரூம்குள்ளே இருக்கும்போது உங்ககிட்ட ரொம்ப நல்லா ஜாலியாக டீஸ் பண்ணி விளையாண்டு அந்த மாதிரியெல்லாம் இருப்பான். ஆனால் ரூம் விட்டு வெளியே போயிட்டானா செம்ம கோல்டாக மாறிடுவான், அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக ஆகிடுவான், யார்கிட்டயும்
சிரித்து கூட பேச மாட்டான், மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது, உங்களை நல்லா பார்த்துக்கிறது, அண்ட் உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது, உங்ககிட்ட ரொம்ப விளையாடுறது, உங்கள் முன்னாடி கேஷுவலாக பேசி சிரிக்கிறதுன்னு எல்லாமே உங்களுக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ரீகால் ஆகுது. ஓய், என்ன அதுக்குள்ளே பகல் கனவா? சும்மா கண்டதையும் போட்டு யோசிக்காமல் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து வெளியே போயிடுறான். ஸோ எப்படியே ஒரு 2 நாள் போகுது. இந்த 2 நாளும் ஜிமன் வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் ஜிமனை இப்போ மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. யார் வந்து டோர் ஓப்பன் பண்ணாலும் ஜிமனான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறீங்க. ஆனால் மெய்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஏமாத்தமாக இருக்குது. ஏன் அவனை இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. வர மேட்ஸ் கிட்டலாம் ஜிமன் எப்போ வருவாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க தெரியல, ஒர்க் விஷயமாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. ஸோ இப்படி இருக்கிற டைமில் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியே, அதாவது ஜிமன் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வெளியே வந்து கேஷுவலாக வந்து கார்டன் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே நடந்துட்டுருக்குறீங்க. இப்போவுமே நீங்கள் ஃபுல் கவரில் தான் இருக்கிறீங்க. உங்கள் ஐஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. சுற்றி நிறைய கார்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் ஸோ யாருமே உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. யார்கிட்டையும் பேசவும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வாக் பண்ணிவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே வந்து இருக்கிற 2 கார்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாஸ் அட்டன் பண்ண போன மீட்டிங்கில் ஏதோ பிரச்சனையாகி சடனாக அட்டாக் பண்ண ஆரம்பித்து எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு. ஸோ நிறைய பேருக்கு காயம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ளே பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இதை கேட்டு தான் உங்களுக்கு பயங்கரமாக பயம் ஆகுது. நீங்கள் படப்படன்னு ஆகுறீங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை. ரொம்ப பயப்படுறீங்க. அண்ட் அதே மாதிரி அவங்கக்கிட்ட போய் பேச உங்களுக்கு விருப்பமும் இல்லை. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க அப்படியே கடன்னு அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அழுக வருதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ வேகமாக உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களோட ப்ரேயர் மேட் எடுத்து நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ப்ரேயர் பண்ணுறீங்க. உங்களால் தாங்கிக்க முடியல. ஜிமனுக்கு என்ன இருக்குமோ ஏதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமனுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, ஜிமன் நல்லா இருக்கணும், ஜிமன் நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட் கிட்ட நிறையா ப்ரேயர் வைக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கும்போது ரூம்க்கு யாரோ வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ டக்குன்னு நீங்கள் ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த மேட்டை எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஜிமன் வந்திருக்கிறான். ஸோ அவனை பார்த்ததும் தான் உங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. என்ன ஏதுன்னு எதுவுமே யோசிக்கலை. கடன்னு ஓடி போய் அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இதை ஜிமனே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் இப்படி வந்து ஹக் பண்ணுறது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. வயன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்ருக்க? ஹே, என்னை பாரு, இங்கே பாருடி. வயன், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுதுட்ருக்குற? ஏதாவது பிரச்சனையா? யாராவது எதாவது சொன்னாங்களா? உடம்பு எதாவது சரியில்லையாடி? பதில் சொல்ல, ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பயந்து போயிட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்குறான். இப்போ நீங்கள் உங்களால் பேசக்கூட முடியல. ஜிமனோட கை, கால், முகம் எல்லாத்தையுமே அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பயங்கரமாக அப்படியே அழுதுகிட்டே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கியல்ல, உனக்கு எந்த அடியும் படலைல்ல, நீ நல்லா இருக்கியல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கேட்குறீங்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போது நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவனும் என்ன ஏதுன்னு புரியாமல் உங்களை ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டு, சரி அழாத, எனக்கு எதுவும் இல்லை, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்ருக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பெட்டில் உட்கார வைக்கிறான். இப்போ நீங்கள் ஃபுல் கவரில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறான், அதாவது அந்த ஷாலை. நீங்கள் நல்லா அழுது முகமே செவந்து போய் இருக்குது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்த ஞாபகம். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இல்லை, உனக்கு அடிபட்டுருச்சுன்னு அங்கே கீழே 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கே உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு, ஏன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு என்ன? அதான் உன் கான்ட்ராக்ட் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுமே, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல
அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. பட் அழுமூஞ்சியில் முறைக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். அப்போது இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி தானே? ஆம், எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உனக்கு தான் ஹாப்பி. எனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீ இன்றைக்கே கூட வீட்டுக்கு போயிருந்திருப்பல்ல. உன்னை வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீ ஹாப்பியாக வீட்டுக்கு போயிருப்ப, அப்படி தானே? அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அவன் இந்த வார்த்தை சொன்னதும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு பேக் சைட் பெட்டில் புஷ் பண்ணிக்கிட்டே அவன் மேலே போய் லைட் ஆகிட்டு, வார்த்தைக்கு கூட இப்படி இனிமேல் பேசாத, உனக்கு ஏதாவது ஆகிடுந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன் சொல்லு? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு உயிரே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக லவ்வபுளாக பேசிகிட்ருக்கிறீங்க. இதை அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி அடுத்து என்ன மூவ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்படியே உங்களை பார்த்துட்டே படிச்சுட்ருக்குறான். உனக்கு என்னை ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சது, உனக்கு எப்போலேருந்து என் மேலே லவ் இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்த நாள்லேருந்து எப்போ என் வீட்டுக்கு போவேன்னு தான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். என் அம்மா பற்றி, அப்பா பற்றி, அவங்கள பற்றி மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லை. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கேன். ஆனால் நீ இல்லாத இந்த 2 நாள் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. எனக்கு இந்த நாளாகவே போகலை. ஒரு மாதிரி என்னமோன்னு இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, நீ இல்லாத இந்த வீட்டில். எங்கள் பாரு ஜெமன், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த 15 நாள் முடிஞ்சு போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உன்னை விட்டு போகணுன்னு இதுக்கப்புறம் நினைக்க மாட்டேன். எனக்கு போகவும் விருப்பம் இல்லை. என்னை இங்கே வச்சு பார்த்துக்கிறியா, ஒய்ஃபா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழகாக கேட்டுட்ருக்குறீங்க. அப்போ ஜெமன் மேலே படுத்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறவங்கள ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறான். என்ன அப்படி பார்க்குற, நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறீங்க. இப்போ டக்குன்னு அவங்கள அப்படியே பெட்டில் தள்ளிட்டு அவன் மேலே வரான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி கொட்ட முழிச்சு பார்க்குறீங்க. என் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கணும்னா அதுக்கு நீ நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குமே, பரவாயில்லையா அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்குறான். அப்போ நீங்கள் அவனை ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துட்டு, என்ன கஷ்டம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்குவேன். எனக்கு இங்கே உன் கூடவே இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்றீங்க. அப்போ ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அவங்கள வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த கிஸ் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப டெப்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கர ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ அந்த கிஸ் அப்படியே லாங்காக போக அது அப்படியே எங்கெங்கேயோ போய் எப்படியோ முடியுது. இப்போ ஒரு 2 hours அப்படியே போகுது. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சைடாக திரும்பி படுத்துட்ருக்குறீங்க. அவங்கள சைட்லேருந்து ஹக் பண்ண மாதிரி ஜெமன் ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக படுத்துட்ருக்குறான். இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக, ஜெமன் சொல்லுவேன், நான் ஒன்று கேட்டால் செய்வியா? என்ன கேளு, என்ன செய்யணும் இதுக்கு மேலே? அது இல்லை, எனக்கு என் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது. ஜஸ்ட் கூட்டிகிட்டு மட்டும் போயிட்டு வர முடியுமா ப்ளீஸ்? நான் அங்கேயெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது. அப்போ ஜெமன் டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, அவ்வளோதானே, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அவன் பக்கமாக திரும்பி அவனை ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ அந்த டே ஒரு மாதிரி அவங்களுக்கு செம்ம ரொமான்டிக்காக, செம்ம லவ்வபுளாக, ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக போயிட்டுருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் கேட்ட மாதிரி ஜிமின் உங்களை உங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, இருந்தாலும் அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி ஜிமின் கூட போகிறீங்க. உங்கள் வீட்டு முன்னாடி கார் போய் நிற்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே பொறுமையாக காரை விட்டு கீழே இறங்குறீங்க. அங்கே ஜிமின் ரொம்ப கேஷுவலாக இறங்கி உங்கள் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறான். நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறீங்க. அங்கே போனால் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் உங்களை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டு உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸில் உங்களை வந்து கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி தகச்சு போய் அவங்கள பார்த்துட்ருக்குறீங்க. அவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப கோவமாக இருக்கும், வந்து அடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு போயிருந்திருப்பீங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேந்த முழிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு நிறையா ஸ்வீட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்ஸு எல்லாமே செஞ்சு உங்களுக்கு பரிமாறி அவங்கள உட்கார சாப்பிட வைக்கிறாங்க. தென் ஜிமினுக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே பேன்னு இருக்கிறீங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் உங்களை உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் பேந்த முழிச்சிட்டு தான் போகிறீங்க. ஜிமினுக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது. அவன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்ருக்குறான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி, ஜிமின் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? ஆமாம், உனக்கு என் அம்மா அப்பாவை முன்னாடியே தெரியுமா? அவங்க என்ன ரொம்ப கேஷுவலாக உனக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஸ்வீட்ஸ் அது இதுன்னு ஊட்டுறாங்க, பரிமாறுறாங்க. என்னைய எதுவுமே கேட்கல. நீ ஏதாவது பேசிட்டியா என்ன? அப்போ ஜிமின் அவங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணி சிரிச்சுக்கிட்டே, ஆக்சுவலி பொண்டாட்டி உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, என்னது மறைச்சிட்டியா? என்ன? நான் அன்றைக்கே சொன்னேன்ல, உன்னை தவிர வெளியே இருக்கிற எல்லாருக்குமே இது உண்மையான மேரேஜுன்னு. ஸோ உன் அம்மா அப்பா எல்லாருமே உன் மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க, ஆனால் நீ தான் பார்க்கல. அப்புறம் நான் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் உன் வீட்டில் பேசிட்டேன். இங்கேருந்து நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அப்போவே நீ என் வீட்டில் தான் இருக்கேன்னு உன் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, எல்லாருக்கும் ஓகே தான். நீ எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவியோன்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு போய் சொன்னேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக முறைச்சிக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, அப்படி பார்க்காத பொண்டாட்டி, எனக்கு என்னென்னமோ தோணுது அப்புறம் அப்படிங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, அப்போது எல்லாமே பிளான், என்னை நீ ரொம்ப முட்டாளாக ஆக்கியிருக்கல்ல, என்னை வச்சு நல்லா விளையாடிருக்கல்ல உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறீங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அவன் ஒரு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு டைமு. ஸோ ஈவினிங் வரைக்குமே உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா ஹாப்பியாக உங்கள் வீட்டில் இருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஜிமின் கூட திருப்பியும் ரிட்டன் காரில் போயிட்டுருக்குறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் சும்மா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது ஜிமின் உங்களை ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு ரீசனுக்காக வந்து கிட்னாப் பண்ணியிருப்பான் இல்லையா, அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பான் இல்லையா, அந்த மனுஷனுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யதார்த்தமாக பார்க்குறீங்க. அப்புறம் அவர் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவர் செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது அந்த ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் என்ன டேட்டில் வந்து கிட்னாப் பட்டீங்களோ அந்த டேட்டு போட்டிருக்குது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ டக்குன்னு ஜிமினை கூப்பிட்டு அதுக்கு ரீசன் என்ன, அவர் செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே மறுபடியும் சிரிச்சிட்டு, உங்ககிட்ட இன்னொன்றும் மறைச்சிட்டேன்டி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மறுபடியும் அவனை ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. ஆக்சுவலாக நீ என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தியோ அன்றைக்கி நைட்டே அவன் கதையை நான் முடிச்சிட்டேன். ஆனால் உன்னை திருப்பி அனுப்ப மனசு வரல, அதை சும்மா அவனை ரீசனாக வச்சு உன்கிட்ட சும்மா விளையாடிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் உன்கிட்ட நான் மறைக்கலடி, ப்ராமிஸ்டி அப்படிங்கிறான்.
இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டு அவனை போட்டு சைட்லேருந்து அடிச்சிட்ருக்குறீங்க. இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டே ஜாலியாக வந்து ஜிமின் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் நல்லா கோச்சிக்கிட்டு ஜிமின் கார் ஸ்டாப் பண்ணதும் இறங்கி கடகடன்னு நடந்து போகிறீங்க. ஜிமின் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு வயன் வயன் சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கிறான். ஆக்சுவலி ஜிமின் இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது வெளியே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டே வரதை எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போயிட்டுருக்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஜிமினுடைய நியூ வெர்ஷனாக அது வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆகிக்கிறாங்க. இப்போ ரூமுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஜிமின் உள்ளே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க? எனக்கு கெஞ்ச வச்சு பார்க்குறியா? கீழே எல்லாரும் என்னை பார்த்து பார்வை இருக்கு. வா, உன்னால் தாண்டி எப்படி இருந்த பையன் தெரியுமா நான்? இப்படி ஒயன் ஒயன்னு உன் பின்னாடி சுற்றுற அளவுக்கு பண்ணிட்டல நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து அங்கங்கே வந்து டச் பண்ணி கிஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு முக்கியமான ஒரு கால் வருது. ஸோ ஜிமின் கிளம்பி போயிடுறான். இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஏன்னு தெரியல, சடன்லி உங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ண ஒரு பர்சன் தான் ஜிமின். ஆனால் அவன் இவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அந்த டேஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இப்படியே டைம் போக லேட் நைட் ஆகுது. ஜிமின் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டீங்க. இப்போது ஜிமின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்ட் வந்து சொல்லிட்டு போக நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஜிமின் ரூமுக்கு வரான் ரொம்ப டயர்டாக. ஸோ ரூமை ஓப்பன் பண்ணதுமே ரூம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு லைட் ஆன் பண்ணலான்னு ஸ்விட்ச் போர்ட் கிட்டே போகும்போது அவனோட ஹேண்டை யாரோ பிடிக்கிற மாதிரி ஃபீல். ஸோ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு பையன் என்னடி புதுசாக ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான். இப்போது நீங்கள் ஒரு மாதிரி அவன் கையை பிடிச்சி எங்கேயோ இழுத்துட்டு போகிறீங்க. அவனும் இருட்டுக்குள்ளே அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கிறான். ஸோ பிடிச்சி பொத்துன்னு பெட்டில் தள்ளி விட்டுடுறீங்க. இப்போது ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க இப்போ மைல்டாக ஒரு வெளிச்சம் வருது பெட் பக்கத்தில் இருந்து. ஸோ ஜிமின் அதை நோட் பண்ணுறான். ஒரு குட்டியான பெட் லேம்ப்பு. ஸோ அந்த மைல்டான வெளிச்சத்தில் தான் ஜிமின் அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் இருக்கிறீங்க. இது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு நீங்கள் ஸ்கார்ஃபு ஃபர்தா அப்படி தான் இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் அவன் உங்களை வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் கூட பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் உங்களை வந்து சாரியில் பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. வெட்டிங் ட்ரெஸ் கூட நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபுல் கவர்டாக தான் போட்டிருந்துருப்பீங்க. இப்போ தான் அவன் வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறான். அதுவும் ஒரு மாதிரி லூஸ் ஹேரில் சிங்கிள் ப்ளீட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஒரு மாதிரி கார்ஜியஸாக தென் ரொம்ப ரொமான்டிக்காக. ஸோ ஜிமினுக்கு இதை வந்து கண் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரசித்து உங்களை பார்த்துட்ருக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவன் மேலே அப்படியே லைடாக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக அவன்கிட்ட வந்து ப்ளே பண்ணுறீங்க. ஸோ ஜிமினுக்கு இதுக்கு மேலே அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு அவன் ரொம்ப டெம்ப்ட் ஆகுறான். ஸோ அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக உங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே மூவ் ஆகுறீங்க. ஸோ அப்படியே அந்த நைட் ரொம்ப ரொம்ப லவ்வபுளாக ரொம்ப அழகாக மூவ் ஆகுது. ஸோ அப்படியே அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆக தென் நெக்ஸ்ட்டு டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock போல் தான் நீங்கள் 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்ஃபுல்லாக அப்படியே படுத்துட்ருக்குறீங்க. அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி செம்ம சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ரொம்ப காமாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக படுத்துட்ருக்குறான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே எழும்பி போய் அவன் பக்கத்தில் நல்லா நெருக்கமாக படுத்துட்டு அவனோட சீக்ஸில் போய் க்யூட்டாக ஒரு கிஸ் வச்சுட்டு அவனை சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டே லவ் யூ ஜிமினா, லவ் யூ ஸோ மச். நீ தான் என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ண, ஆனால் பாரு
நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள மறுபடியும் சைடில் போட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் கூட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மோசம் ஜிமனா நீ. பொண்டாட்டி, எனக்கு ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. அப்போலேருந்தே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சது எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளே உன்னை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பணுன்னு எனக்கு மைண்டே இல்லை. எப்படினாலும் நீ இந்த வீட்டு பிரின்சஸ், அவ்வளோதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு தோணுச்சு உனக்கும் என்னை பிடிக்கணும், நீயும் என்னை லவ் பண்ணணும், அப்புறம் தான் அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த 5 வருஷம் லவ் பண்ணிட்டு 6 வருஷம் லவ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். உனக்கும் ஒரு நாள் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் தைரியமாக லவ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் எனக்கு இந்த ஃபீல் வந்ததில்லை. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வேறு எந்த பொண்ணுக்கிட்டேயும் வரணும்னு கூட எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி அண்ட் ரொமான்டிக் எண்டிங். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி நல்லா போச்சா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஏதாவது சொதப்பிட்டேனா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணிங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் மிஸ் இஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், டாடா, பை.